ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜெங்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு என்ன ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவள் போதையில் இருக்கா போல். ஸோ அங்கே போய் அவள் இடிச்சு அவளுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவள் அங்கேவே இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் ஆகிடுது. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ ஷென் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கான்ஷியஸ்க்கு வந்து கண் முழிச்சு பார்த்தா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவள் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு கூட அவளுக்கு தெரியலை. ஸோ அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கீழே இருக்கான். அவனுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பாவும் இறந்துட்டாரு. அவனுக்கு ஒரு ஸ்டெப் மதர் தான் இருக்காங்க போல். அவங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அவளோட பெருஜி அவளை தான் நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் வந்து நம்ம ஹீரோவை தொல்லை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து கீழே இறங்கி போகிறா. அவள் அங்கே போயிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவளே அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுறா. ஸோ அங்கே ஸ்டெப் மதர் வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்கள் ஆக்சுவலி இந்த பையனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கிறது அவரோட இஷ்டம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு அவள் பேசுறதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு பிடிக்கணும், ஃபஸ்ட்டு என் லைஃப்பை நான் தான் வாழணும், என்னோட ஸ்டெப் மதர் வந்துட்டு அவங்க சொல்கிறபடி நான் வாழணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டு நம்ம ஹீரோயினை யோசிக்கிறான். அப்புறம் அவளுக்கு தான் எந்த மெமரியும் ஞாபகம் இல்லை. ஸோ அவளை நான் என்னோட கான்டாக்ட் ஒய்ஃப் ஆக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவனோட அசிஸ்டண்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ வச்சுருக்க ஒயின் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அதை பார்த்துட்டு சிலது ஃபேக்காக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ போயிடுறான். அவன் சொல்கிறான் நீ ஒரு ஒயினை பார்த்து அது ஃபேக்கா இல்லை ட்ரூவான்னு கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட இருந்து ஒரு ஃபேவர் எதிர்பார்க்க போகிறேன், நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா உன்னை என்னோட கான்டாக்ட் ஒய்ஃப் ஆக்கிக்கிறேன், உனக்கு உன்னோட ஐடென்டிட்டி தெரியாதுல்ல, நீ எனக்கு இதில் ஹெல்ப் பண்ண, நான் உன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கும் அவள் யாருன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் அவள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது கண்ணாடியில் அவளோட ஃபேஸே வருது. அவள் வந்துட்டு நீலாம் எதுக்கு வாழ்றனே தெரியல, நீ யார் என்னன்னு கூட தெரியல, இப்போ வேறவனுக்கு கான்டாக்ட் ஒய்ஃபாக வேற மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் பயந்துட்டு அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ அங்கேயே மயக்கம் போட்டுறா. நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றி அவளை தூங்க வச்சிடறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறா. அவங்க ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு கிளம்பணும் போல். நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு வேளை உங்கள் ஸ்டெப் மதரே இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ என்னடா சும்மா இல்லாமல் வேறு ஏதோ பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஒரு டையெல்லாம் கட்டி விட்டுட்டு நான் வந்து உங்கள் ஒய்ஃப் தானே சொல்கிறேன் நான் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக ஸ்டெப் மதர் அரேஞ்ச் பண்ண பொண்ணாலாம் இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஆக்ஷன் பார்ட்டிக்கு அவங்க ரீச் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இறங்கிடுறான். பார்த்தா அந்த ஜி வேகமாக ஓடி வந்துட்டு நீ வந்துட்டியா, நான் உன் கூட சேர்ந்து வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ ஒரு மேரிட் மேனை இந்த மாதிரி தான் பண்ணுவியா, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு உனக்கு தெரியாதா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவள் ஷாக் ஆகிட்டு என்னது மேரேஜா எனக்கு தெரியாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ முன்னாடி கீழே விழுந்தா அவன் பரிதாபப்பட்டு தூக்கிட்டு போவான்னு நினச்சவ கீழே விழறா. ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்காம பார்த்து நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே ஆக்ஷன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே பார்த்தா ஒரு நெக்லஸை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயின் கதை பார்த்துன்னு சில மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கிராண்ட் ஃபாதர் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு போல் இந்த நெக்லஸை. ஸோ அவள் இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு அது வேணும் ப்ளீஸ் எனக்காக வாங்கித்தா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோவுமே பீட் பண்ணி அதை வாங்கி கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயின் அதை வாங்கி கழுத்தில் போட்டுட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறா. அங்கே அந்த ஜி போயிட்டு நீ என்ன இங்கே ஓவராக பண்ணிட்டு இருக்க, ஷென் வந்து எனக்கு தான், நீ வந்து இங்கே வந்தனால அவன் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு போய் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னால் ஷென் சும்மா இருக்கான், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், நீ கொஞ்சம் கூட புரிஞ்செல்லாம் பேச மாட்டியா, நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்புறம் அந்த ஜி ஓவராக பேசும்போது அவள் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காத அப்படின்னு. நம்ம ஹீரோ கூட ஸ்டெப் பிரதர் இருந்திருப்பான் போல், அவன் அப்படியே அவங்க அம்மா பேச்சை கேட்பான். நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிக்கிறான்.
வச்சிருக்கிறான் போல். ஸோ ஹீரோயினை பற்றி தப்பாக போர்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு ஜியை நம்ம ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்காளே, ஸோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறானோ அதை வீடியோ எடுத்துக்கிறான். ஸோ அந்த ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல, அவனோட பேர் வேங். அந்த வேங் வந்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வெளியில் வந்த உடனே அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு, நீங்கள் இவங்களுக்காக எவ்வளோ பெரிய நெக்லஸை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்போது நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த வேங்கும் ஜியும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டாங்க போல். ஸோ அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்த உடனே, நான் பாவம் பவனும் விட்டு நீ வந்து ஜியவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, நீ இவ்வளோ மோசமானவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறா, உங்களுக்கு எப்படி இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்துட்டு, எனக்கு வேங் தான் அந்த வீடியோ எடுத்து காமிச்சான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவன் வீடியோ எடுத்ததை காமிச்சிட்டு, லேடிஸ் வாஷ்ரூமில் உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இது கேட்கவே உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இல்லையான்னு கேட்டோடனே அவங்க ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. இவன் என்ன இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோட ஒய்ஃப் பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் தான், எனக்கு நீங்கள் அம்மாவும் கிடையாது என்னோட ஸ்டெப் மதரும் கிடையாது, ஜஸ்ட் நான் உங்கள் பேசி கேட்கணுமேன்னு கேட்டுட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், என் ஸ்டெப் மதர் ஒன்று அரேஞ்ச் பண்ண பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னப்பா நீ பேசிகிட்டு இருக்க, அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இன்னமுமா நீ என்னை தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோமே சரி ஓகே எதுவும் ஃபேக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த நெக்லஸான ஹீரோயினை போட விடல, அவன் அதை வாங்கி வச்சுட்டு அந்த அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த பொண்ணை பற்றின ஃபுல் ஐடென்டிட்டி எப்படியாச்சும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் எழுதிட்டு போகிறா. நம்ம ஹீரோ கிட்ட நான் உள்ளே வரலாமான்னு கேட்கும்போது அவன் உள்ளே வா அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா ஹீரோ டிஸ்டேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் போல். அவள், நீ ஏன் என்னை உள்ளே வர சொன்ன, வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ, நான் வந்து ஒரு பையன் தான், எனக்கு என்ன வெக்கம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள, டே உனக்கு வராது எனக்கு தாண்டா வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நம்ம கான்ட்ராக்ட் லைஃப்பில் தான் இருக்கோம், ஃபிசிக்கலாக எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, எனக்கு டிசைனிங் பண்ண தெரியும், நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணுவேன், ஸோ நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது, அது வேறு யாருக்குமே தெரியாது, அவன் தான் அதுக்கு சிஇஓன்ற விஷயம் தெரியும். ஆனால் அந்த ஸ்டெப் மதருக்கு அவன் அந்த கம்பெனி வச்சுருக்க விஷயமே தெரியாது போல். ஸோ நம்ம ஹீரோ, நீ அங்கே போய் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொன்னோம். ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ரெஸ்யூம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனோட லென்த்து, ஷோல்டர் லென்த் எல்லாத்தையும் அளவு எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணுறமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து டிசைனரில், நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ உனக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிற ட்ரெஸ்ஸே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு. ஸோ இந்த ஜிக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனிக்கு டிசைனராக ஒர்க்குக்கு போக போகிறா அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டெப் மதர் கிட்டே போயிட்டு நானும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஜாப்க்கு போகிறா. பார்த்தா அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார். ஆல்ரெடி இந்த ஜி போயிட்டு காசை கொடுத்து அவர் கரெக்ட் பண்ணிட்டா போல். ஸோ அவங்க 2 பேருமே இன்டர்வியூக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜி தான் ப்ரெசென்ட் பண்ணுறா. அந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் பார்ட்டியில் வந்த மாடல் தான் போல். அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, இது ஆல்ரெடி வந்து டிசைன் வந்தது தான், இதில் ஒன்றும் புதுசாக தெரியலையே அப்படின்னு. ஸோ அடுத்து ஹீரோயின் ப்ரெசென்ட் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவருக்கு கால் வருது, சிஓவோட ஒய்ஃபும் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் ஸ்பெஷல் கேராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்துட்டு இந்த ஜியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் ஒத்துக்க சொல்லிடுறான். ஸோ 2 பேருமே கொண்டு போய் ஒரே கேபினில் விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட கண்ணுக்கிட்ட பென்சிலை வச்சுட்டு, நான் வந்து உன்னோட லவ்வரை ஒன்றும் பறிக்கலை, அது என்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டான், ஸோ நீ என் வழியில் வரக்கூடாது, நான் ஒர்க் பண்ணும்போது நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவளுமே பயந்துட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறா. வெளியில் அந்த மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா போல், அவகிட்ட போயிட்டு, அந்த ஜி இருக்காங்களா அவங்க தான் நம்ம சிஓவோட ஒய்ஃப் போல் எனக்கு தெரிஞ்சு, ஸோ நீ அவங்க நல்லா பார்த்துக்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா, அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து
வீட்டுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே கால் வந்துடுது, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு அங்கே ஜாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஜிக்கு வேலை கிடைச்ச விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது போல். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ போய் இன்னைக்கு உன் ஜாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, உன்னோட லவ்வரும் அங்கே வந்திருந்தா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் யாரை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் யாரை சொல்லுவேன், உன்னோட லவ்வர்னா யார், ஜி தானே அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. பிகாஸ் அவன் இப்போ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ அவகிட்ட க்ளோஸாக போயிட்டு, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவள் ஒன்றும் என் லவர் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அங்கே காட்டுறாங்க, அந்த வேங் வந்துட்டு அந்த ஸ்டெப் மதர் கிட்ட அந்த ஷென்னோட கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது, நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அந்த கம்பெனியும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா அந்த மேனேஜர் வந்துட்டு உனக்கும் ஜிக்கும் ஒரு காம்படிஷன், அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே ஓகே நான் எந்த காம்படிஷனுக்குனாலும் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஜி தொல்லை பண்ணுறதுக்காக போயிடுறா. ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை வம்புழுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்க ஹாட் காஃபி எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் வேணும்னே தான் ஊற்றிட்டு ஐயோ சாரி அப்படின்னு கேட்குறா. ஹீரோயினுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் ஆகிட்டு அது அப்படியே இறஞ்சி போன மாதிரி ஆகிடுது. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்திருக்கான். ஸோ காரில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துறான். அவன் கேட்குற என்னாச்சு அப்படின்னு. அப்போது ஹீரோயின் ஒன்றும் இல்லை ஹாட் காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஆயின்மெண்ட் போட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ போய் போட்டு விட்டுட்டு இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு லவ்வர் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டா போல். அந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் அங்கே போயிட்டு எங்கே உங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் காட்டின உடனே அவள் அதை வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு அதே இதை ஜி கிட்ட கொடுத்துட்றா போல். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஜி தான் ப்ரெசென்ட் பண்ணுறா. அவளோடது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணு தான் திருடிட்டு கொண்டு போய் இவகிட்ட கொடுத்துருக்கா, நான் தான் இதை ரெடி பண்ணேன் என்னோட ஓன் திங்கிங்கால், இவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஃபஸ்ட்டு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ஜி கிட்ட இதை பற்றின கொஷின்ஸ் கேட்டால் அவளுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனாலும் எல்லாருமே என்ன அசம்ஷன் வச்சுருக்காங்க, அவள் வந்து சிஓவோட ஒய்ஃப்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க அவளை விட்டுடுறாங்க, பொழைச்சிப்போ அப்படின்னு 2 பேரையும் ஜாபில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் நைட் போல் திரும்பவுமே நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண வந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு டெய்லியும் எப்படின்னு பிக்கப் பண்ண நீ வர அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு என் கம்பெனிலேருந்து இந்த வழியாக தான் நான் போவேன், ஸோ அதனால தான் உன்னை பிக்கப் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஆல் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு போயிட்டு இருக்க ரூமர்ஸ்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவன் அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டுறான். அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அசம்ஷன் பண்ணலாம், அதுக்கு காரணம் நீ தான், முன்னாடியே சொல்லியிருக்கல இவ தான் என் ஒய்ஃப்னு அப்படின்னு சொல்லி திட்டும் போது அவன் நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, எல்லாருமே இன்னுமே நம்ம ஹீரோயினை தான் தப்பாக பேசுகிறாங்க. அவள் ப்ராஜெக்டே மேக் பண்ணாமல் ஜி பண்ண ப்ராஜெக்டை வச்சுட்டு அவள் போய் சொல்லிட்டா, இந்த ஒர்க்கில் ஸ்டே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளே ஓனாக டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த விஷயம் அந்த ஜிக்கு தெரிஞ்சோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை அவங்க எல்லாரும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பாள், அவள் வந்துட்டு அங்கே மேக்னிஃபைங் கிளாஸை மாற்றி வச்சுட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக கம்பெனிக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அப்போ பார்த்தா அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் ஹீரோயின் அட்டனே பண்ண மாட்டேங்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் அட்டன் பண்ணால் அந்த மொபைல்லேருந்து வர லைட் வெளிச்சம் அந்த மேக்னிஃபைங் கிளாஸில் பட்டனால அது அப்படியே வெடிச்சு நம்ம ஹீரோயின் கண்ணில் பட்டு அவள் கண்ணில் ரத்தமாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த சவுண்ட் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து எல்லோரும் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஜிக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அப்போது இவங்க தான் சிஓவோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டத்தில் இருக்கான், என்ன அங்கே போகுது அப்படின்னு. அப்போது டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷல் கேராக உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கணும், அவங்களோட ஐலிடில் தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு, ஸோ கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இவங்க ஓவராக கண்ணுக்கு ஒர்க் கொடுத்தாங்கன்னா அது கண்ணையும் பாதிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு
சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை நல்லாவே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி நான் ஆஃபீஸ்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, நீ ஒன்றும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு, நான் உனக்கு தரேன், சும்மா நீ வந்து உன் உடம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவள் வந்து எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குக்கிங் பண்ண போகிறா. நம்ம ஹீரோ, நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், உன் கண்ணுக்கு நீ அவ்வளோ ஒர்க்கே கொடுக்கக்கூடாது, நீ ரெஸ்ட் எடு மொத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துமே போக சொல்லிடுறான். நெக்ஸ்டே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் அந்த ஜியும் சேர்ந்து ஒரே மாதிரி டிசைனாக நெக்லஸை வந்து பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஹீரோயின் பண்ணதான் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்ஷனுக்கு விட போகிறாங்க போல். பார்த்தா அங்கே அந்த ஜி ப்ரெசென்ட் ஆகியிருக்கா. நம்ம ஹீரோயின் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவில் இருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜி வந்துட்டு வர்றதுக்கு ரெடி ஆகுறா. அப்போ பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரிஜினல் பர்சன் இங்கே இருக்கும்போது நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. அங்கே பார்த்தா பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் இதை பண்ணியிருக்கா, ஸோ அவளுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச வரான். அப்போ நம்ம ஹீரோ நான் பாஸா இல்லை நீ பாஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறான். ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போல் நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு சிஇஓ அப்படின்னு. ஸோ மித்த அங்கே இருக்கிற எல்லா சிஇஓஸ்க்கும் நம்ம ஹீரோ தான் அதுக்கு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அதே மாதிரி வீட்டில் அந்த வேன் போயிட்டு அவங்க ஸ்டெப் மதர் கிட்டே சொல்லிடுறான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்து அந்த ஜி மேனேஜர் அசிஸ்டன்ட் 3 பேரும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்களே, அவங்க கண்ணே போயிருக்கும் இல்லையா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா. ஸோ அதனால் அங்கே போலீஸ்லாம் வந்துட்டு அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அதை ஒரிஜினலாக மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய கம்பெனி அவளோட டிசைனை வாங்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ ஹீரோ கொண்டு போய் வீட்டில் போட்டால் அவள் நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ எப்போவுமே என் சைடில் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ தள்ளிட்டு ஏன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்கே பார்த்தா நெக்ஸ்ட் மார்னிங் அவங்களோட பேர் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவள் எந்திரிச்சிட்டு கத்திட்டு இருக்கா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ நீ தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மீட்டிங்காக போகிறோம் போல். ஸோ அவன் கிளம்பிட்டு இருக்கான். அப்போது பார்த்தா அந்த நியூஸ் இருக்கும்ல, அதாவது நேற்று நடந்துச்சு இல்லையா அந்த ஆக்ஷன் பார்ட்டியில், அது இருந்தது எல்லாமே நியூஸாக டிவியில் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் உங்களுக்கு மேடமை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் வேகமாக போய் அப்ரோச் பண்ணிடணும், ரொம்ப டிலே ஆச்சுன்னா வேறு யாராச்சும் வந்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் தெரியும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்க்கு வர போகிறா போல். அங்கே பார்த்தா வேற ஒரு பர்சன் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ண சொன்னாங்க ஷென் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு அதை நம்பிட்டு போகிறா. பட் அவளுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் அசிஸ்டண்ட் அனுப்பாமல் இந்த ஆள் அனுப்பணும் அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோனோட மொபைல் அன்ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. ஸோ லொக்கேஷன் ட்ராக் பண்ணால் அது ஏதோ ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அவன் அங்கே போயிடுறான் அசிஸ்டண்ட் அந்த மீட்டிங் போக சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த ஆள் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கம்பெனியில் அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு அவன் இந்த மீட்டிங் கூட வர மாட்டேங்கிறான், அப்போது அவன் கம்பெனி எப்படி நடத்துவான், நாங்களே இந்த கம்பெனியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட் போயிட்டு நீங்கள் எப்படி அதை சொல்ல போச்சு, இத்தனை வருஷமாக எங்கள் பாஸ் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு இதை விட முக்கியமான வேலை, ஸோ அதனால் அவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அதுக்கு அக்ரி பண்ணிடுறாங்க. அங்கே பார்க்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் புள்ளி பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் வலிச்சு அவளுக்கு பழைய மெமரிஸில் வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கா. அவங்க அங்கிள் தான் அவளுக்கு அந்த ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்து யாருக்கூடையும் ஸ்டே பண்ண வைக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வரும்போது அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவள் தான் அவங்க கம்பெனி நடத்திட்டு இருந்திருக்கா. அதை வந்து இந்த அங்கிள் இப்போ பார்த்துக்கிறாரு போல். ஸோ அவங்க தாத்தா இருக்கார், அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கார். ஸோ எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் பயங்கரமாக அந்த ஆள் கூட
சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே அவள் மயக்கம் போட போகிறா. நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே மயங்கிடுறா. ஸோ ஹீரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அவளுக்கு இன்டீரியராக சில அடியெல்லாம் பட்டிருக்கா அப்படின்னு அவளை ஸ்பெஷல் கேரில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வெளியில் போனால் நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. ஸோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் தாத்தாவும் வச்சுருக்காங்க போல். அவள் தாத்தாவை போய் பார்க்கல. அந்த தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பார்த்துக்கிறா போல். அவளை போய் மீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் வந்து ஒரு பார்ட்டி வைக்க போகிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஃப்ரெண்டும் அதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க பில்டிங்க்கு மேலே போய் பேசிகிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோ வந்து ரூமில் ஹீரோயினை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் டெரஸ்க்கு போயிடுறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு அவள் குதிக்க போகிறா அப்படின்னு அவளை பிடிச்சிட்டு நீ ஏன் சூசைட் பண்ணிக்க போகிற, நான் தான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோ டே நான் என்ன லூஸா, நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு, நான் லூஸெல்லாம் ஒன்றும் இல்லை சூசைட் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரூமில் விட்டுட்டு எனக்கு தெரியாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் எங்கே காட்டுறாங்க அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு அந்த பையன்கிட்ட அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எந்த வேலைக்கும் லாய்க்கல்லன்னு நினைக்கிறேன், அவளை கிட்னாப் பண்ணி ஒழுங்காக கூட நீ அரேஞ்ச் பண்ண ஆள்களுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக போயிட்டு நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு இந்த என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு உண்மைக்கே ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க அங்கிளை வந்துட்டு இவ இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ போயிட்டு யோசிக்கிறான், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ திடீர்னு அவளுக்கே என்னை பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் ஃப்ளார்ஸ் கொண்டு போய் அவங்க கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஃப்ளார்ஸ்லாம் வாங்கிட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளார்ஸ்னாலே அலர்ஜி போல். ஸோ அவள் என்னடா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி போட்டுட்டு இது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டின்னர் டேட்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனியை சொல்லி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த கம்பெனி நான் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த கம்பெனி ரொம்ப டம்மியான கம்பெனி போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அது ரொம்ப மோசமான கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு உண்மை என்னன்னு பார்த்தா அந்த கம்பெனி நம்ம ஹீரோவோட அம்மாவோட கம்பெனி போல். அதை அப்படியே டீலை விட்டுட்டு சில மெம்பர்ஸில் அதை வாங்கி அதை வந்து நல்லாவே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகணும்னு நினைக்கிறான் போல். ஸோ அவங்களுக்குள்ள இதனால சண்டை வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோ கோச்சிட்டு போயிடுறான். அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது அவங்களோட அம்மாவோட கம்பெனி, ஸோ அதனால தான் அவர் இந்த மாதிரி கோவப்படுறாருன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. அப்போ அவள் சொல்கிறா தாத்தாவோட பர்த்டே வருது இல்லையா, அதுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்கிட்ட இன்விடேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக வரும், நீ சேர்ந்து வந்துரு, உன் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் அதுக்கு வரவை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் வந்து நேற்று பண்ணது தப்பு தான், அந்த கம்பெனியை நம்ம கண்டிப்பாக பெருசாக்கலாம், உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நிறைய கிடைக்கும், நீ இந்த கம்பெனியை போய் அப்ரோச் பண்ண அப்படின்னா நம்ம ஹீரோனோட கம்பெனியை தான் அவள் சொல்கிறா. ஸோ இந்த பார்ட்டிக்கு போக வைக்கணும் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா போல். ஸோ நம்ம ஹீரோவும் அதுக்கு அக்ரி பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் சேர்ந்து போயிடுறாங்க. பார்த்தா அங்கே ஜியோ அந்த ஸ்டெப் மதரும் வந்திருப்பாங்க போல். அந்த ஜிக்கு நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு முக்கியமான ஆள் வந்த உடனே நம்ம ஹீரோயினோட அங்கிள் வந்துடுறாரு. அவர் வந்து அவங்கள வெல்கம் பண்ண வராரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவன் என்னை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நம்ம ஹீரோவை வேறு வழியில் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்க சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவளோட நெக்லஸ் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டு இது பத்திரமா நீ வச்சுக்கோ, நான் வந்து கண்டிப்பாக அங்கே எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டை அங்கேருந்து போக சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது என்னோட பர்சனல், அது எனக்கு வாங்கி கொடுத்துட்டா, அது என்னோட விஷ், நான் அதை என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா, இல்லை உனக்கு வேறு யார் மேலாச்சும் லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜில் தான் இருக்கோம், நீ ஃபிசிக்கலாக என்னை தொடவே கூடாது, அதுக்கு மேலே நீ என்னோட ஃபீலிங்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே
அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜி கிட்னாப் பண்ணுற மாதிரி போயிடுது. அப்புறம் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரக்கை கொடுத்துட்டு அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறா போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஜியையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், உண்மைக்கே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு எல்லா மெமரிஸும் வந்துடுச்சு, இந்த ஃபேமிலியோட டாட்டர் தான் நான், என்னோட அங்கிளை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், ஸோ அதனால தான் நான் இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு, என்னனாலும் நீ பண்ண, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலி இன்னும் அந்த கம்பெனியை வந்துட்டு அந்த அங்கிள் ஃபுல்லாக அக்வயர் பண்ணிக்கல. ஸோ அவர் இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு அவர் சிஓ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போகிறாரு போல். அங்கே தாத்தா கிட்ட அந்த ஃப்ரெண்டு இருக்காளே, அவள் சொல்லிட்டு இருக்கா இன்றைக்கி ஜெங் வந்து வரப்போகிறா அப்படின்னு. அவர் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்தோன்னே இந்த அங்கிளுக்கு பயங்கர ஷாக், இவ இறந்து போயிட்டா, எப்படிங்க திரும்ப வரா அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன நினச்சேன், நான் இறந்து போயிட்டு திரும்ப வரமாட்டேன்னு நினச்சியா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் வந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுற விஷயமும் எனக்கு தெரியும், இந்த கம்பெனி உன் கையில் மட்டும் வராது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவர் நடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் போய் தாத்தாவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறா. தாத்தா வந்துட்டு நடிச்சிட்டு தான் இருந்திருப்பார் போல், இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு. ஸோ இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டாளே, ஸோ அவர் வந்து நல்லா ஆகிட்டாரு, இவன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால அங்கே போலீஸ் வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஸ்டெப் மதர் அப்படியே சைலண்டாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எல்லா பிரச்சனையுமே கிளியர் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ண போகிறா. பார்த்தா ஹீரோக்கு மூக்கிலேருந்து பிளட் வருது. அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல், அதை ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் வச்சுட்டு இருந்திருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதை பற்றி பேசலான்னு சொல்லி போனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணவே தயாராக இல்லை. ஸோ அங்கே வேங் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான்லாம் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பின உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால வாங்கவே மயக்கம் போட்டு விழுது. திரும்பவுமே அவனுக்கு மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கூட போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே சிவியராக அஃபெக்ட் ஆகியிருக்கு, அவருக்கு ஒரு டிசீஸ், அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவு இருக்கு, அவருக்கு கொஞ்சம் ஆர்கன்ஸ்லாம் ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கு, எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல, ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அழுகையாக வந்துட்டு இருக்கு. அவள் போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருக்கேனோ அது ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் தூங்க ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா அந்த வேங் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணி, உங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும்னா நீ மட்டும் என்னை மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ நம்ம ஹீரோவுமே கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த வேங் வந்துட்டு, நீ உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் நினச்சிட்டு இருக்கியா, கிடையாது, உங்கள் அம்மா வந்துட்டு அவரை விட கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு விஷம் கொடுத்ததே உங்கள் அப்பா தான், அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவை வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அவன் வந்துட்டு, இப்போ நீயும் இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். பார்த்தா அங்கே ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு வந்துருப்பா போல். அவன் நம்ம ஹீரோவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அவங்க போகிற வழியில் பார்த்தா ஒரு கார் வந்து இடிச்சு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ நிறையவே பிளட் லாஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கா. ஸோ 2 days லேட்டர் ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. அவள் எந்திரிச்சுன்னு நம்ம ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் வந்து ஆக்சுவலி அப்ராட்க்கு போயிட்டான் ட்ரீட்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழறா, நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்ராட்கே அவன் போகணும், இங்கே தான் எல்லா டாக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, என்னோட ஷென் என்னை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு. பட் இருந்தாலும் ஹீரோயின் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஸோ அவள் பயங்கரமாக அழறா. அவளால் ஹீரோ மறக்கவே முடியலை. ஸோ அவள் வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மெமரிஸ்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஒரு 6 months போயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரிஜினலாகவே அப்ராடில் தான் இருந்திருப்பான் போல். அவனுக்கு அந்த டிசீஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்படியே சேர்த்து அப்ராட்க்கு அனுப்பிட்டாங்க ட்ரீட்மெண்ட்க்கு. இப்போ நம்ம ஹீரோ ஃபுல் க்யூர் ஆகிட்டு வந்துட்டான் போல். நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னப்பா திரும்ப வந்துட்டேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிற நினப்பெல்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோ, அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அந்த அளவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.